முருங்கைக்கீரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களை நினைக்கும் போது அதை சாப்பிடாமே இருக்க முடியலை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும், முருங்கைக்கீரையை நல்லாவும் சாப்பிடணும். அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கேரளாவில் இருக்கும்போது ஒரு கேரளா ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வினிதா, சூப்பராக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை எப்போவுமே காம்பை நிறைய இருக்கக்கூடாது, அந்த காம்புகளில் நிறைய சத்துக்கள் இருக்குமா. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், பூண்டு, சீரகம், சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய், அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க.